நான் நிறைய பாத்தீங்கன்னா, நான் ஒரு சில பேரு போட்டி போடும்போதே சொல்லியிருக்கேன். 100 நபர்கள் நீங்க கூட்டு வாங்க, 100 நபர்களுக்கு நான் ஜாதகம் பாக்குறேன், நீங்களும் அதே 100 நபர்களுக்கு பாருங்க. பிரபலமான ஜோதிடர் இருந்தா கூட பரவாயில்ல, 100 நபர்களுக்கு நீங்களும் பாருங்க, நானும் பாக்குறேன். அந்த 100 நபர்கள்ல 100 நபர்கிட்டயுமே நான் சர்டிபிகேட் வாங்குறேன். நல்லா சொல்றாங்க. நான் சொன்னதுக்கு பின்னாடி இங்க 100 பேர்கிட்ட ஒருத்தர்கிட்ட சர்டிபிகேட் வாங்க போதும். நான் இப்பவே சொல்றேன். காரணம் என்னன்னா, மெத்தட் இல்ல. பொதுவான மெத்தடை வச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அடுத்த பரிணாமம் சொல்லிட்டு சொல்றோம், இல்லைன்னு சொல்லல. நான் எதற்காக இதை யூடியூப் மூலமே ஓப்பனா சொல்றேன், இல்ல வேற ஃபேஸ்புக் மூலமே இன்ஸ்டாகிராமே ஓப்பனா சொல்றேன் அப்படின்னா, நான் ஓப்பனாவே சொல்றேன். ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா சரிங்க, சனிக்கிழமை மிடில்ல ஒரு கிளாஸ் போடுறேன். நீங்க ஆனஸ்டா வரணும். சும்மா இந்த குதர்க்கமா கேட்பான், எனக்கு இவனை கண்டா பிடிக்காதான் செய்யாது. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு லக்ன நட்சத்திரத்துக்கும் ஒரு பகை நட்சத்திரம் நிச்சயமா இருக்கும், இல்லாம இருக்க. ஒருத்தருடைய நட்சத்திரத்துக்கு எனக்கு ஆயிலிய நட்சத்திரம் ஆண்பூனை. ஆண்பூனைக்கு எதெல்லாம் பகையா இருக்கும்? திருவாதிரை பகையா இருக்கும், ஏன்னா ஆண் நாய். மூல நட்சத்திரம் பகையா இருக்கும், பெண் நாய். பாம்பு பகையா இருக்கும், மிருகசரிடம், ரோஹிணி. அடுத்து என்ன சொல்லுவோம்? பயந்து ஓடுற நட்சத்திரங்கள் இருக்கு, அதை பகைன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பூரம், மகம் சொல்லுவோம். பயந்து போறது வேற, நம்மை பயமுறுத்துவது வேற. ஒன்னொண்ணுமே சொல்லுவாங்க, ஆயுள் நட்சத்திரம் சொல்லுவாங்க, பூனையை பத்தி தெரியணும்னா 4 ரூமையும் கூட்டிக்கிட்டு உள்ள போய் நின்று பாரு, அப்ப உண்மையிலேயே புலியா மாறும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்பதான் அந்த பூனையினுடைய சுயரூபம் தெரியும். அது மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு பகை நட்சத்திரங்கள் இருக்கும். அதனால என்னுடைய முகத்தை பிடிக்காம, என்னுடைய குணங்கள் பிடிக்காம இருக்கலாம், இல்ல தப்பு இல்லை. ஆனா ஹானஸ்டா என்ன சொன்னா, நீங்க உண்மையிலேயே ஜோதிடத்துல இவ்வளவு தூரம் நீங்க இது பண்றீங்க இல்லையா, ஜோதிடம் பெருசு, நான் சொல்ற ஜோதிடம் பெருசுன்னா, நீங்க எவ்வரி மந்த் நான் 15th அந்த ரேஷியோல சனி ஞாயிறுல போடுறேன். நீங்க யாரு வேணாலும் கேளுங்க. ஃப்ராங்காவே சொல்றேன், ஃப்ராங்க் சேலஞ்சாவே சொல்றேன். நீங்க யாரு வேணாலும் என்ன செய்யணும், உங்க டேட் ஆஃப் பர்த்தை ஹானஸ்டா கொடுங்க. நான் ரூலிங் பிளான் போட்டு நான் சொல்றேன். உங்களோட 2-3 கேரக்டர் மட்டும் சொல்றேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட சாதகம் பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஓப்பனாவே ஜாதகம் போடும்போது என்னுடைய மாணவர்களை வாட்ச் பண்ண சொல்றேன். நிறைய பேர் என்னோட பயணம் செஞ்ச மாதிரியே இருக்கீங்க சார், நீங்க சாதகம் சொல்வது எங்களுக்கு பயணம் செஞ்ச. கட்டணங்களை பொறுத்தளவுல நான் ரொம்ப குறைச்சிட்டேன். ஒரு காலத்துல 10,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரியும். 10,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த 10,000 ரூபாய் வாங்குற காலத்துல தெரிந்த, அறிந்த, உணர்ந்த ஜோதிடத்தை விட நான் இப்ப 100 மடங்கு என்னால சொல்ல முடியும். ஆனா என்ன செய்யறேன்னா, கட்டணம் பெரிதில்லை அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டேன். காரணம் என்னன்னா, என்னால இப்போதைக்கு பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு போதுமற்ற நிலைக்கு வந்துட்டேன். ஒரு பெண் மருத்துவர், இன்னொரு மருத்துவர் நல்லா இருக்காங்க, பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கேன். அதனால நான் இப்ப என்ன செய்யறேன்னா, இந்த முறையை நம்ம கொண்டுட்டு போகணும் சமூகத்துக்கு. ஜோதிடம் நிறைய பேர் கத்துக்கணும்னு ஆசை இருக்கு. அவங்களுக்கு இது கொடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு உண்மையிலேயே ஆத்மார்த்தமா திருப்திகரமா தான் பாக்குறேன். நான் பெரிய ஆளுலாம் சொல்லல, நான் எப்போதும் சொல்றேன், நான் பெரிய ஆளுங்க, நான் கடவுளுங்க, சிம்பிளா தாங்க இன்னும் பெரிய இருக்கு. அதனால இயற்கை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப ஒரு தரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சொல்றாங்க, ஆண்காகம் அதிகாலை எழுந்திருக்கக்கூடியது சமயோஜித புத்தி நம்மளோடய இருக்கும். கிட்ட நம்ம மனிதனோடய வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனா கிட்ட வராது. அடுத்து என்ன செய்யும்? தான் மட்டும் உண்ணாது கிடைத்த உணவை. எல்லாரையுமே ஒரு சின்ன உணவு கிடைச்சாலும் என்ன செய்யும்? எல்லாரையுமே அழைத்து சாப்பிடக்கூடியது. அந்த மாதிரி ஒரு திறமை உள்ள மனிதன். அடுத்து என்ன சொல்றோம்? ஆண் யானை ஆணக்கும் அடிசருக்கு. அப்ப யானை என்பது அடிசருக்காது, திட்டமிடுதல் சொல்றது, பிளானிங் போடுன்னு சொல்றோம். ஆண் யானை. ஒரு மனிதன் காகத்தை போல் அதிகாலையில் இருந்திருந்து இரவு நேரங்களில் வீட்டுக்கு சென்று மழை காலங்களில் சேமிக்கக்கூடியது. யானையை போல் திட்டமிடுதலும். துர்க்கை தேவதை அதுல பாத்தீங்கன்னா துர்க்கையை போல தைரியம் உள்ளவர் இருந்தா இந்த வாழ்க்கையில தரணியை ஆளலாம். அதுதான் ஜென்ரலா சொன்னது முன்னோர்களும் முனிவர்களும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? பொதுவா பரணி நட்சத்திரம் பிறப்பு நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு நீ தரணி ஆளுக அப்படிங்கிறோம். கேட்ட நட்சத்திரம் கோட்டை ஆளுக. எப்படி நடக்குன்னு சொல்லுங்க. மகம் ஜெகத்தை ஆழ்வார்கள். லக்ன பாவத்துல என்ன இருக்குன்னு மட்டும் இல்ல, அது நின்ற நட்சத்திரம் என்ன, அது நின்ற உப நட்சத்திரம் யாருமே பாக்குறது இல்ல. காரணம் என்னன்னா, இது போதும் நமக்கு, இதுக்கு மேல நமக்கு வேண்டாம். 3ஆம் பாவம் என்பது மனசு. 3ஆம் பாவம் என்பது நீங்க கொடுக்கக்கூடிய தகவல். 7ஆம் பாவம் என்பது நீங்க சமூகத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய பிறருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுதல் 7ஆம் பாவம் சொல்றோம். பிறருடைய கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுத்தல் 7ஆம் பாவம் சொல்றோம். 11ஆம் பாவத்தில் என்ன சொல்றோம்?
எதிலும் பாத்தீங்கன்னா பேராசைப்படாமல் இருக்கிறது, போதும் என்ற மனநிலை அப்படிங்கிறோம். ஒவ்வொரு பாவங்களுக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் என்ன செய்யறோம்னா, இதெல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறோம். முற்றிலும் தவறு. 7 வேற, 11 வேற, 3 வேற, 2 வேற, 6 வேற, 10 வேற, ஒன்று வேற. ஒன்று என்பது என்ன சொன்னோம்? சுயமாக இருக்கக்கூடியவர். நீ ஜாதகர் ஒண்ணு. எந்த பாவத்துல போய் 1ஆம் பாவம் உட்காருதோ அந்த பாவத்தின் ரீதியாக ஒன்னால் செதுக்க முடியும். அந்த பாவத்தை நீ விரும்பியபடி ஜெயிக்க முடியும். அதுதான் 1ஆம் பாவம். 5ஆம் பாவம் என்பது அந்த பாவத்தை ரசிக்கக்கூடியது. 9ஆம் பாவம் என்பது அந்த பாவத்தை என்ன சொல்றோம்? இறை சக்தியாக மாற்றக்கூடியது, விட்டு கொடுக்கக்கூடியது, அதன் ரீதியாக பணத்தை எதிர்பார்க்காமல் இருப்பது, தர்மம் செய்வது. சரிங்களா? ஒவ்வொரு பாவத்துடைய தன்மையே வேற. 1ஆம் பாவத்துடைய தன்மையை போய் நீங்க 5, 9ங்க அப்படின்னு சொல்றதே தப்புங்க. 2, 6, 10ங்க, 1ங்க சொல்றதே தப்புங்க. தத்துவம் தான் என்னன்னு சொல்லல, நிலத்தத்துவம் தான். 2ஆம் பாவத்துடைய நிலத்தத்துவம் வேற, 6ஆம் பாவத்துடைய நிலத்தத்துவம் வேற, 10உடைய நிலத்தத்துவம் வேற. இது எப்படி நீங்க ஒரே மண்ணை ஆக்குவீங்க? விவசாயம் பண்ற மண்ணை போய் எப்படி நீங்க இதோட விவசாயமே அற்ற ஒரு தரிசு நிலத்தை போய் எப்படி நீங்க கம்பேர் பண்ண முடியும்? அப்ப அதே தப்பு. நீருங்கிறது எப்படி குடிக்கிற நீருக்கும் கடல் நீருக்கு எப்படி நீங்க கம்பேர் பண்ண முடியும்? தப்பு. சாக்கடை நீருக்கும் குடிக்கிற நீருக்கு எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அப்படி சொல்றதே தப்பு. 4 வேற, 8 வேற, 12 வேற. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா தவறானதே படிச்சுக்கிட்டு இருக்கோம், தவறானதே புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்தா பணம் கிடைக்கும் சார். எப்படி பணம் கிடைக்கும்? 2 வந்தால் பணம் கிடைக்கும். எங்கே வந்தால் பணம் கிடைக்கும்? எந்த பாவத்தில் வந்தால் பணம் கிடைக்கும்? சரி, எப்ப கிடைக்கும்? ஒரு கிரகத்துல நட்சத்திரம், உபநட்சத்திரம் பார்க்கிறோம். நட்சத்திரம் எப்ப வேலை செய்யும்? உபநட்சத்திரம் எப்படி வேலை செய்யும்? இப்ப குருடைய புத்தி தான். இப்ப குருடைய புத்தியில பூரட்டாதி எப்படி வேலை செய்யும்? புனர்பூசம் எப்படி வேலை செய்யும்? விசாகம் எப்படி வேலை செய்யும்? அப்ப கோச்சாரங்கிறது எதற்கு கொடுத்து வச்சிருக்காங்க முன்னோர்கள்? அப்ப கோள்கள் சாரம் தான் சொல்லி வச்சிருக்காங்களா? சந்திரனுடைய சாரம் சொல்லி வச்சிருக்காங்களா? விதியை மதியால் வெல்லலாம்னா அப்ப சந்திரன் மட்டும் தானே, அப்ப சந்திரன் மட்டும் தானே விதியை நடத்துது, தவறு இல்லை. அப்புறம் இதுக்கு கோள்களுடைய சாரம் எதுக்கு உள்ள கொண்டாந்தாங்க? எல்லாமே காரணகாரி எல்லாமே முன்னோர்கள் எதையுமே சொல்லல. எல்லாமே ஒரு காரணகாரி எல்லாமே சொல்லல. எல்லா கிரகங்களும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுல 9 கிரகங்கள் மட்டும் அவங்க முக்கியமா எடுத்து அந்த 9 கிரகங்கள்ல 27 நட்சத்திரங்கள் தாக்க இருந்தா கூட அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி ஆலயங்களாக வச்சிருக்கேன். தனித்தனி ஆலயங்களாக வச்சிருக்கேன். நீங்க ஒரு ஆலயங்களுக்குள்ள உள்ள போனா கூட அந்த ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய தலை விரிச்ச வேற. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க ஆலங்குடிக்கு போங்க. ஆலங்குடி குரு பகவான், குருடைய நட்சத்திரம் எது? 3 நட்சத்திரம் தான். உங்களுக்கே தெரியும். 3 நட்சத்திரம். ஒண்ணு பூரட்டாதி, அங்க என்ன இருக்கணும்? ஒண்ணு மாமரம் இருக்கணும். 2வது என்ன? புனர்பூசம், அங்க மூங்கில் இருந்திருக்கணும். இன்னொன்னு என்ன சொல்றோம்? விசாகம், அங்க என்ன சொல்லணும்? விளாமரம் இருந்திருக்கணும். இருக்காங்க? சொல்லுங்க. உங்களுக்கு விட்டு நீங்க போங்க. சூரியனுடைய கோயில்னு சொல்றீங்க, அங்க உள்ள போங்க. சூரியன் நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கு. கார்த்திகேயன் இருக்கு, அத்திமரம். அடுத்த நட்சத்திரம் உத்திராடம், பலாமரம். அடுத்து வேற என்ன நட்சத்திரம் இருக்கு? உத்திர நட்சத்திரம் இருக்கு. உத்திரத்தை பொறுத்தவரை அரளி மரம் சொல்றோம், பனை மரம் சொல்றோம், நிறைய இருக்கு. அங்க இருக்கா? அப்ப ஒவ்வொரு ஆலயங்களுக்குமே தலை விருட்சம் வேற. அந்த தலை விருட்சத்தினுடைய தன்மையத்தை என்ன செய்யறாங்கன்னா அந்த ஆலயங்களுக்கு வச்சிருக்காங்க. நம்ம என்ன செய்யறோம்னா பொதுவா எடுத்துக்கிறோம். சனீஸ்வரனா திருநாகேஸ்வரம், அங்க போய் பாருங்க. தர்ப்பணேஸ்வரருக்குள்ள இருக்காரு, தற்பைக்குள்ள அங்க தலை விருட்சம். சனியுடைய நட்சத்திரத்துடைய மரம் அங்க எதுவுமே இல்லை. வேப்ப மரம் தலை விருட்சம் இல்ல, வேப்ப மரம் தலை விருட்சம் இல்லை இங்க. அடுத்து மகிழ மரம், அனுச நட்சத்திர தலை விருட்சம் இல்ல. வேற என்ன இருக்கு? உத்திரட்டாதி, அனுஷம், வேற என்ன? பூசம், அரச மரம் தலை விருட்சமா இல்ல. அப்ப நம்ம எந்த இடத்துக்கு எதற்காக போறோம்னே தெரியாம என்ன செய்யணும்? சரி, பொதுவா போயிட்டு இருக்கோம். ராகு கேது, சனி, சூரியனார் கோயிலு, சந்திரனார் கோயிலு. ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் முன்னோர்களும் முனிவர்களும் சித்தர்களும் காரணகாரி இல்லாம எந்த ஆலயத்துக்கும் தலை விருட்சத்தை நிறுவாம வைக்கல. தலை விருட்சத்தை சுத்தினாவே கற்ப கிரகத்துக்குள்ள உள்ள போயிட்டு இந்த பலன் இருக்கிற அளவுக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நமக்கு நம்ம நட்சத்திரமே என்னன்னு தெரியாது. நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டா, நான் வருஷம் போறேன் சார், என்னுடைய நட்சத்திரம் சார் சரி நட்சத்திரம் சார் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட நட்சத்திரம் சார் புனர்பூசம் சார் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட நட்சத்திரம் சார் ஆயிலியம் சார் அதான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம 27 நட்சத்திரங்களும் வேலை செய்யறது தெரியாது. இன்றைக்கு ஒரு நாளே 9 விதமான நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுது. காலையில
ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய நபர் கொஞ்ச நேரத்துல என்ன செய்யறாரு, கஷ்டங்களை அனுபவிக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யறோம், பொதுவா வந்து உத்திரட்டாதியுடைய தேவதையாகிய பசுமாடுங்கிறது தேவதையா வணங்குறோம். ரைட்டு தான், இல்லைன்னு சொல்லலாம். அங்கே எல்லா தேவதைகளுமே வாசம் இருக்கிறதா சொல்றோம், பூஜை பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்றோம். அப்ப எத்தனை நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா பசுமாடு வளர்க்குறாங்க, சிரமப்படுறாங்க. பால் வியாபாரிகள் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க மாடை வளர்க்க முடியாது. அது தெய்வம் தானே, தேவதை தானே. அப்ப கண்டிப்பா அந்த வளர்க்குற குடும்பத்தையாவது நல்லபடியா வைக்கணுமான்னா எத்தனை பசுமாடு வைக்கிறவங்க சிரமப்படுறாங்க. வாகனங்கள்ல அந்த பசுமாடு ஏத்திட்டு வருவாங்க, விபத்துல இறக்குறாங்களே, என்ன காரணம் சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா உண்மையான உண்மைகளை நம்ம தெரிந்துக்கிறது இல்ல. ஒரு சில பேர் தெரிஞ்சா கூட என்ன செய்யணும்னா படிக்க முடியாதனால சீச்சி இந்த படம் புளிக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடும். ரொம்ப கஷ்டமா இருக்குங்கடா. பார்க்கல நிறைய வந்து நம்பர்ல போட்டு வச்சிருக்காரு, இந்த நம்பர் எல்லாம் படிக்கிறது ரொம்ப சிரமம் இல்ல. இவ்வளவு கட்டத்தை நம்ம படிக்கிறது எப்பப்பா இவ்வளவு விஷயங்கள் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு எடுக்கிறாங்க. ஒரு ஜாதகம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் எந்த நின்ற நட்சத்திரம் எடுக்கிறாங்க, அப்புறம் எந்த உப நட்சத்திரம் எடுக்கிறாங்கப்பா, அப்புறம் உப நட்சத்திரம் எடுக்கிறாங்கப்பா, அது போக பாத்தீங்கன்னா 12 பாவங்கள் எடுக்கிறாங்கப்பா. அதுக்கடுத்து மட்டும் இல்ல, அதுக்கடுத்து ஒண்ணும் பாத்தீங்கன்னா காலச்சக்கரம் ஒண்ணு பாக்குறாங்க. அந்த காலச்சக்கரம்லாம் எந்தெந்த டிகிரியில போயிட்டு எடுத்திருக்காங்க. அப்ப டிகிரில போச்சுன்னா திரும்ப இந்த இது எப்பெல்லாம் வரும், மாதக்கோள்களா இருந்தா எப்ப நம்ம ஜாதகத்துல வரும், வருடக்கூறுகள் இருந்தா எப்ப நம்ம ஜாதகத்துக்கு வரும், அப்ப நம்ம ஜாதகத்துல வரும்போது எந்த மாதிரி எல்லாம் பலன் கிடைக்கும்னு சொல்றாங்கப்பா. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் எடுக்கிறாங்கப்பா. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளானட்டும் யாரோட வேலையை செய்யுங்கிறத எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து தசாபுத்தி எடுத்தா கூட இப்படி பிரிக்கிறாங்கப்பா. அதாவது ஆயிலியத்துல வச்சு நடத்தினா அந்த ஆயிலியத்தினுடைய தன்மை என்ன, விசாகம்னா விசாகத்தினுடைய தன்மை என்னப்பா, அவிட்டம்னா அவிட்டத்தினுடைய தன்மை என்ன, ரேவதினா ரேவதியுடைய தன்மை என்ன. அப்ப இவ்வளவு விஷயங்களை வச்சு நம்ம எடுக்கும் பொழுது இந்த நட்சத்திரம் தெரியாம விசாக குரு, குருன்னா என்ன சொல்ற, விசாக குருவோட என்ன பலன் கொடுக்கும். அப்ப விசாக குரு பலன் எத்தனை நாள் கொடுக்கும், எத்தனை நாள் கொடுக்கும். அப்ப விசாக குரு முடிஞ்ச உடனே அடுத்து என்ன குரு வரும், பூரட்டாதி குரு. அந்த பூரட்டாதி குரு நம்ம ஜாதகத்துல அந்தரமா வருதா, சூட்சமா வருதா, எப்படி வருது, இல்ல கோச்சாரத்துல தான் பார்க்க வேண்டியிருக்குமா. அப்ப நம்ம எதுவுமே பார்க்கறது இல்லை. என்னுடைய மாணவர்கள் என்னோட படிச்சவங்க என்ன செய்வாங்க, நிறைய மேடைகள்ல பேசியிருக்காங்க, சேலஞ்சு பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு லெவலுக்கு மேல வராதுதான் என்ன செய்யறோம், அங்கேயே நின்றுக்கிறோம். குரூப்ல இருந்தா கூட பாத்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் இல்லை, ஒன்லி குரூப் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் சிக்னேச்சர் பண்ண முடியும். காரணம் என்னன்னா நான் சொல்லி கொடுக்கறது நீ கேளு, நான் என்னென்ன சொல்றேனோ அதுதான். இது இப்படித்தான் 7ஆம் வீட்டுல இருந்தாருன்னா நீசமாயிடுச்சு, ஆட்சி ஆயிடுச்சு, பார்வை ஆயிடுச்சு, 7.5 சனி, கண்ட சின்னமா, அதை விட நம்ம மேலேயே வர்றதில்ல, அடுத்த லெவலுக்கு வர்றதில்ல. காரணம் என்னன்னா நமக்கு இது போதும். சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துல, நமக்கு ஒரு படத்துல எம்ஜிஆர் படத்துல அசுவன் சொன்னது மாதிரி நமக்கு கிடைத்த அடிமைகள்லாம் சிறப்பான அடிமைகள். அது மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளுடைய ஜாதகம் பார்க்க வர்றவங்கள்ட்ட என்ன சொல்றோம்னா பொதுவா சொல்லிட்டு போயிடும். நான் அதே திரும்ப சொல்றேன், நான் வந்து யாரையுமே குறையா சொல்லுவாங்க, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை சொல்றீங்க. அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் வந்து பாருங்க. நானே கிட்டத்தட்ட சொல்றேன், ஒரு கிட்டத்தட்ட டிசம்பர் 28 தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். இன்னும் எனக்கு 2 மாதங்கள் இன்னும் நிறைவடையல. நான் கிட்டத்தட்ட இனிமேல் என்னுடைய மரண வரையும் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா அந்த மெத்தட் நான் கொண்டு தான் போவேன். அதனால அந்த கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா நிச்சயமா ரீச் ஆகும். ஏன்னா ஒரு காலகட்டங்கள் போகும்போது நிச்சயமாக இந்த கேயின் முறைங்கிறது 100% வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகும். கொஞ்சம் தாமதமா வேணா போகலாம் இல்லையா, நிச்சயமா 100% மக்கள் ஏத்துக்கக்கூடிய முறையா இருக்கும். காரணம் என்னன்னா நான் அதனாலதான் சொல்றேன், நீங்க நேரடியாக வாங்க, உங்க ஜாதகத்தை நான் போடுறேன், ஹானஸ்டா உங்க டயத்தை கொடுங்க, சரிங்களா. நான் ஹானஸ்டா பதில் சொல்றேன். வில்லங்க வீட்டுக்கு வந்தா சரிங்க, அது வேஸ்ட், டயத்துக்கு வேஸ்ட். நம்ம உனக்கு கொடுத்து பார்ப்போம் என்ன சொல்றான்னு பார்ப்போம், இல்லை வர வேண்டாம். உண்மையிலேயே படிக்கணும்னு ஆசை இருந்தா நானும் ஹானஸ்டா சொல்லித்தரேன், உணர்வுபூர்வமா சொல்லித்தரேன். ஏன்னா இயற்கை என்பது யாருக்கும் வந்து ஒரு நானே சொல்லுவேன், என்னுடைய ஜாதகம் படிக்கும்போது நான் முதல்ல படிக்க வரவங்களாம் அந்த பழத்தட்டு வச்சு அதெல்லாம் சால்வை போத்தி காலில் விழுகிற பழக்கத்தை முதல்ல நிப்பாட்டினது நான் தான். ஏங்க மனிதனுக்குள்ள மனிதன் வந்து காலில் விழுகிறதே முற்றிலும் தப்புங்க. குரு என்பவர் இருளை அகற்றக்கூடியவர்கள், அந்த வார்த்தைக்கு பேரே அதுதான். குரு என்ன, இருளை அகற்றக்கூடியவர்கள். அப்ப இருளை அகற்றக்கூடியதுக்கு நான் மட்டுமே இருந்துகிட்டு இருளை அகற்றனா எப்படி அகற்ற முடியும்? எனக்கு படிக்க வருவதற்கு மாணவர்கள் வேணும். மாணவர்களே இல்லாம நான் வந்துட்டு இருளை அகற்றேன் என்ன எழுத முடியும்? என்னுடைய மாணவர்களே எனக்கு வழிகாட்டி, என்னுடைய மாணவர்களே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மாணவர்கள் தான் என்ன அந்த அளவுக்கு இருக்கிறேன்னா என்னுடைய மாணவர்கள் தான் அதுக்கு காரணம். நான் அவரோட சொல்லிக் கொடுத்தெல்லாம் அதுதான் சொல்லிக் கொடுப்பேன். நேர்மையான முறையில உங்க நட்சத்திரம் 27 நட்சத்திரம் என்ன கொடுக்குது, நீங்க 2, 4, 6, 10க்குள்ள மோதிரங்களை போடாதீங்க. நான் எப்பவும் சொல்றேன், 2, 4, 10 நீங்க உடனே சரி எனக்கு பிரிக்க தெரியும் சார். ஒரு சில பேர் அதுல இந்த லேசா படிச்சவங்கன்னா எனக்கு அதுலயே பிரிச்சுடுவேன் சார், நான் நட்சத்திரம் எல்லாம் பிரிச்சுடுவேன் சார். அது முற்றிலும் தப்புங்க. இப்ப 2வது ஒரு நட்சத்திரம் காமிச்சிச்சுன்னா அது எப்படி பார்க்கணுங்கிறது அடுத்த லெவல் இருக்கு.
அதனாலதான் சொல்லுவேன், குறைஞ்சது ஒரு 6 மாதமாவது பயணத்துல இருங்க. ரொம்ப கட்டினா கூட ஒன்றும் ஃபீஸ் வராதுங்க. அதிகபட்சம் 3 ரூபா கட்டினா கூட அதிகபட்சம் நான் முதல்ல வாங்கினது 60,000 ரூபா வாங்கிட்டு இருந்தேன். ஃபீஸ் மட்டும் 60,000, 70,000, 80,000, 1,00,000 வாங்கிட்டு இருந்தேன். இப்ப அதிகபட்சம் நீங்க 6 மாதம் பயணம் செஞ்சா கூட அதிகபட்சம் ஒரு 18 இருந்து 20 ரூபா வராதுங்க. அவ்வளவுதான் வரும். அந்த 6 மாதத்துக்குள்ள நீங்க ஒரு பொதுவா சொல்றேன், ஒரு பிளானட் போய் 2, 4, 6, 10 போட்டுச்சுன்னா அதை கையில அழியவே கூடாது. காரணம் என்னன்னா 2, 4, 6, 10ங்கிறது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு வந்து கெடுதலை கொடுக்கக்கூடிய. அதை போய் நீங்க என்ன செய்யணும்னா பணத்துக்காக எந்த கையில சார் போடுறது தவறு. அதே மாதிரி அந்த ஆலயங்களுக்கு போகும்போது எந்த நேரத்துக்கு எதற்காக போகணும் இருக்கு. வருஷம் பூரா நான் போய் கும்பிட்டு இருப்பேன்னா போகக்கூடாது. ஒரு இடம் விற்கலையா, விற்பனைங்கிறது எந்த பாவம்? 3ஆம் பாவம். ஆனஸ்டா சொல்லணும்னா 3ஆம் பாவம் மட்டும்தான் விற்பனை. அதெல்லாம் சும்மா 11ங்கிறது வேற. ஆனஸ்டா சொல்றதுன்னா 3ஆம் பாவம் மட்டும்தான் விற்பனை. இல்லாட்டா 9ஆம் பாவம் விற்பனை. 3, 9 தான் விற்பனை. 3ஆம் எந்த எந்த உங்க ஜாதகத்துல எந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் வேலை திரும்ப திரும்ப யோசிக்கணும். சார் 3 தான் 3ஆம் வீட்டுல இருக்க நட்சத்திரம் தானே சார் அப்படின்னு பார்க்காது. 3ஆம் வீட்டுல உட்காந்து நமக்கு என்ன கொடுக்குதோ அந்த பலன் ரீதியாக நம்ம பார்த்து சொல்லணும். 8ஆம் பாவம்ங்கிறது கெடுதல் கிடையாது. 8ஆம் பாவம்ங்கிறது எந்த பாவம் தொடர்பு கொண்டதோ அதுதான் கெட்டு போச்சு. நீங்க உடனே 8 கெட்டு போச்சுன்ற மைண்ட் செட்டுக்கே போகாதீங்க. அதனாலதான் என்ன சொல்றேன்னா ஒரு 6 மாதங்கள் பயணம் செய்யுங்க. ரொம்ப வேண்டாம். ஒரு ஜோதிடத்தை பொறுத்தவரை எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் 2 வருடங்கள்லாம் அலைஞ்சவங்களா இருக்கீங்க. கிட்டத்தட்ட 15 வருடங்கள் அலைஞ்சவங்களா இருக்காங்க. இப்ப கூட ஒருத்தர் படிக்கிறார், ரெண்டு சந்திரசேகர் ஐயன் ஒருத்தர் படிக்கிறார் கோயம்புத்தூர்ல இருந்து. கிட்டத்தட்ட 30 வருடங்கள் நான் வந்து ஜோதிடத்துறையில இருக்கேன் சார். ஆனா எனக்கு வந்து இந்த 2ஆம் வீட்டு அதிபதி வந்து மறைஞ்சிருச்சுட்டாங்க சார், பிழைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். நான் அதான் சொன்னேன், ஐயா அதெல்லாம் ஒண்ணும் மறைக்கலையா. வாழ்க்கையை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சிருக்கீங்க, வேலை ஆத்திருக்காங்கன்னா அப்புறம் எப்படி படிக்க முடியும்? நம்ம வந்து நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு எந்த நேரத்துல நம்ம என்ன செய்யலாங்கிறதாங்க ஜாதகம். அதனாலதான் பேரே ஜாதகம்னு வச்சிருக்கேன். சரிங்களா? ஜோதி இடம்ங்கிறது என்ன? ஜோதினா விளக்கு. அப்ப ஜோதி எங்க இருக்கோ, விளக்கு எங்க இருக்கோ அந்த இடத்த பொறுத்தவரை வெளிச்சமா இருக்கும். அதுக்குதான் அதுக்கு பேர் வந்து ஜோதிடம் இல்லாட்டா சாதகம்னு வச்சாங்க. இந்த 2 விஷயம் தெரியாம நம்ம என்ன செய்யறோம்னா, சரி நான் 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 சொல்றேன் நீ கேளு, நான் சொல்றதை நீ கேளு. உனக்கு 7 நடக்குது, உனக்கு கண்டசி நடக்குது, ராகு இங்க பாக்குறான், ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் உள்ள சுத்திக்கிட்டு நிக்குது, எதுவும் நடக்காது. காரணம் என்னன்னா ஒருத்தருக்கு விதி பிரகாரம் திருமணம் தாமதம் ஆச்சுன்னா அவருடைய ஜாதகத்துல சுக்கிரன் வந்து அந்த திருமணத்தை தடுக்கக்கூடிய பாவங்களையோ இது எதிர்க்கக்கூடிய பாவங்களையோ இருக்கும், முக்கியமா இருக்கும். இல்லாட்டா அனுபவிக்க விடாம இருக்கும். பொதுவா 4ஆம் பாவங்கிறது 5ஆம் பாவம் தாம்பத்தியங்கிற விஷயத்தை தடுக்கிறதா இருக்கும். அதுல ஒரு சில பிளானட் சுக்கிரனே உட்கார்ந்துருக்கும், 6ஆம் பாவமா உட்கார்ந்துருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது விதி பிரகாரமே இருக்கும், ஜாதகம் போட்டாவே இருக்கும். ஆனா அந்த 6ஆம் பாவத்தை தடுக்கக்கூடியது எது? 5ஆம் பாவம். அந்த 5ஆம் பாவம் நட்சத்திர ஆலயங்கள் எது? யாரு சொல்ல முடியும்? நீங்க என்ன செய்வீங்க? திருமணச்சேரிக்கு போயிட்டு ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க, களத்திர தோசை இருக்கு, 100% நடக்காது. சரி, ஒரு பூஜையே பண்ணா கூட அந்த பூஜைக்கு என்னென்ன பொருட்களை சேர்க்க வேண்டும்? 27 நட்சத்திரத்துக்கு எதுக்கு முன்னோர்கள் வந்து மூலிகைகளை சேர்த்து வச்சிருக்காங்க சொல்லுங்க? உத்திராட நட்சத்திரம் விநாயகர் ஏன் அருகம்புல கொடுக்குறோம்? உத்திர நட்சத்திரம் அரளி செடி ஏன் கொடுக்குறோம்? ஒண்ணுக்குமே முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. நாடத்தை அனுசத்து கொடுத்துருக்கோம், செம்பருத்தி அனுசத்து கொடுத்துருக்கோம், பூராடம் எலுமிச்சை கொடுத்துருக்கோம். முன்னோர்கள் வந்து என்ன 27 நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. நம்ம எதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா மரங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டோம். காரணம் என்ன? மரங்கள் எல்லாமே தலவிருச்சமா வச்சிருக்காங்க. நம்ம எல்லாமே முருகன் சொல்லிட்டு போகும்போது என்னதுங்க, பழனி முருகன் ஏற்கனவே சொன்ன பழனி முருகனும் சுவாமிமலை முருகன் பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் தலவிருச்சமாகும். மருதமலை முருகன் போகும்போது மருத மரம் சுவாதி நட்சத்திரம் அங்க, கார்த்திகை நட்சத்திரம் திருப்பரங்குன்றம். அதே நீங்க என்ன சொல்றோம், குருவுடைய நட்சத்திரம் எங்க சொல்லியிருக்காங்க? சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம் என்கிற கருப்பையில் குழந்தை பிறகும். இதுதான் ஆக்சுவலா முன்னோர்கள் சொல்லிட்டு போன அந்த பழமொழி. ஒரு லெவல்ல அது என்னவா மாறிச்சு? சஷ்டியில இருந்தா தானே அகப்பையில வரும்னு வந்துச்சு. அது காரணம் என்ன? சஷ்டி அது எங்க போய் விரதம் இருக்கணும்? திருச்செந்தூர்ல போய் விரதம் இருக்கணும். ஐப்பசி மாசம் விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு அங்கே போய் ஒரு 6 நாட்கள் இருக்கும்போது அந்த சக்தி அதிகமா இங்க கிடைக்கும். விசாக நட்சத்திரங்கிறது இயல்பா குழந்தை பாக்கியத்துக்கு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உயிர் சக்திகளை அணுக்களை வந்து பாத்தீங்கன்னா வளர்க்கக்கூடிய தன்மை அந்த நட்சத்திரத்துக்கு இருக்கு. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க முன்னோர்கள், அரச மரத்தை சுத்தி வந்த குழந்தை பிறக்கும். அதாவது அரசனை நம்பினவங்க புருஷனை நம்பர் தேவையில்லை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அரச மரத்தை சுத்தி வந்தா இயல்பா மீத்தேன் வாயு அதிகமா வெளியிடும். அது வந்து கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய சினை முட்டை, அதாவது ஒரு பெண்ணனுடைய சினை முட்டைனா செல்லிலே பெருசு, சரிங்களா? ஆணனுடைய வெந்து தான் பாத்தீங்கன்னா உயிரின செல்லிலே சிறுசு.
இது பாத்தீங்கன்னா பலப்படும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் பலப்படும். சும்மா சுத்துச்சுன்னா சுத்துவீங்களா? அங்கே ஒரு விநாயகரை வச்சாங்க. விநாயகரை வச்சு சுத்தி வந்தா நம்ம தெய்வத்தை சுத்தி வந்த மாதிரி இருக்கும். அங்கே இயற்கைய காற்ற நம்ம சுவாசிக்கும் பொழுது அது கற்பப்பைக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக சுத்தி வச்சிருந்தாங்க. அதனாலதான் என்ன சொல்றோம், அரசனை நம்பினவன் புருஷனை நம்ப தேவையில்லை அப்படின்னா அரச மரத்தை சுத்தி வரவங்களும் சஷ்டிகள் விரதம் இருந்தால் அகம் என்கிற கருப்பையில் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியத்துக்கு நல்லதுங்கிறதுக்காக தான் அந்த கோயிலை சொல்லி வச்சிருக்காங்க. அதனாலதான் திருச்செந்தூர் முருகனுக்கு சுப்பிரமணிய கடவுளுமே தேவதையா கொடுத்துருப்பாங்க விசாக நட்சத்திரத்துக்கு. அது குருவுடைய நட்சத்திரம். குழந்தை பாக்கியத்துக்கு 3 நட்சத்திரம் இருந்தா கூட அதிகமாக புணர்ச்சி கொள்வதற்கு, அதிகமாக தாம்பத்தியம் வச்சுக்கிறதுக்கு பூரட்டாதி நட்சத்திரம். பாவ தொடர்புகளையும் பார்க்கணும். குழந்தை பாக்கியத்துக்கு உயிரணுக்களுக்கு நல்லது பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். சுத்தமாக இருக்கிறதுக்கு, ரொம்ப சுத்தமா இருக்கிறதுக்கு, இரவு நேரங்கள்ல முழித்து இருக்கிறதுக்கு, விசேஷங்களை அன்ற விடாமல் இருக்கிறதுக்கு, ஞாபக சக்தி நல்லா இருக்கிறதுக்கு, குழந்தையை காப்பாற்றுவதற்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் புனர்வசு நட்சத்திரம். ஒன்றுக்குமே ஒரு நட்சத்திரத்தின் ரீதியாக அந்த தன்மை இருக்கு. யாரெல்லாம் லக்னத்துல புனர்வசு நட்சத்திரம் வச்சுக்கிறீங்க, குழந்தைகள்லாம் உசுதவங்க, குழந்தைகளை விட மாட்டாங்க. நீங்க உடனே சார் ஏன் இதுலயும் பார்த்தீங்கன்னா நான் பிறப்பு நட்சத்திரம் புனர்வசம் தான் சார் அப்படின்னு போயிடக்கூடாது. பாவங்கள் பிரிச்சு உங்களுடைய 1ஆம் பாவம் ஆகிய உப நட்சத்திரம் புனர்வசமா இருந்து அது என்ன செய்யணும், நட்சத்திர உபநட்சத்திர ரீதியாக நல்ல தொடர்பு உயிரே விடுவாங்க. ஏன்னா அது தன்மை அப்படி உள்ளது. அதனாலதான் என்ன சொல்றாங்க, ஒரு நட்சத்திரத்தை நம்ம பிரிக்கும் பொழுது அதனுடைய தன்மை யாரோட சேர்றாரு. நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், இது கூட என்னுடைய ஸ்டூடெண்ட் சொல்லும்போது நீ தானப்பா கட் பண்ணி போடுறப்பா இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் போடும்போது சார் இதெல்லாம் நம்ம எதுக்கு சார் சொல்லணும் அப்படின்னா, நாங்க என்னத்தை சொன்னாலும் கத்துக்க முடியாது முடியல. காரணம் என்னன்னா நீங்க ஓப்பனாகவே காமிங்க. காரணம் என்னன்னா ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம யாரோட சேர்றான்னு கொண்டு பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு காலத்துல நான் ஒரு குறிப்பிட்ட வகுப்புகள் மட்டும் கொடுத்து நிறைய ஃபீஸ் வாங்கினேன். இப்ப அப்படி இல்லை. நானும் என்னன்னா யோசிக்கிறேன், பரவாயில்ல ஓரளவுக்கு நல்ல நம்ம சம்பாதிச்சிட்டோம். அந்த சமூகத்தை பொறுத்தவரை மக்கள் ஒரு நல்ல ஜோதிடம் கிடைக்கணும்னு நிறைய இயங்குறாங்க. அப்போ ஒரு நல்ல ஜோதிடம் கிடைக்கும்போது நம்ம ஏன் அதை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க சப்போஸ் 2ஆம் வீட்டுல போராட்டாதி இருந்தா 5ஆம் வீட்டுல போராட்டாதி இருந்தா 9ஆம் வீட்டுல போல ஆண்மை உணர்வு அதிகமா இருக்குமா சார், செக்ஸுவல் ஃபீலிங் அதிகமா இருக்குமா? இருக்கும். யாரோட சேர்றாரு, எந்த நட்சத்திரோட சேர்றாரு? அப்போ ஒரு நட்சத்திரத்தை சேரும் போதே பாத்தீங்கன்னா அதுல தன்மை பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க பொருத்தம் பார்க்கறது ஈஸியா சொல்லிட்டு போயிருங்க. பொதுவா இந்த நட்சத்திரத்தை வச்சுட்டு பொதுவா என்ன சொல்லுவாங்க, குரங்குக்கு நாய்க்கு ஆகாது. இப்ப பூராடம் திருவோணம், ஆண் குரங்கு பெண் குரங்கு, ஆண் நாய் பெண் நாய், மூலம் திருவாதிரை. அப்ப இந்த மாதிரி இந்த நட்சத்திரம் ஆகாது. பசுமாடு, உத்திரட்டாதி, எருது, உத்திரம், இது ரெண்டுக்கும் பகையது ஆண் சிங்கம் பெண் சிங்கம். அவிட்டம் புரட்டாதி, ஆண் புலி பெண் புலி, சித்திரை விசாகம், இதெல்லாம் ஆகாது. ஆண் குதிரை பெண் குதிரை, சதயம் அஸ்வினி, நட்பு நல்லா இருக்கா, நல்லா இருக்கு. ரோகிணி மிருகசீரிடம், ஆண் சாரை நல்ல வம்பு, நல்லா இருக்கு. ஒன்றுமே பகை யாரு நட்பு யாரை வச்சுட்டு பொதுவா சொன்ன விஷயத்தை நீங்க என்ன செய்யணும், தூக்கி வச்சுட்டு பிறப்பு நட்சத்திரம் பாருங்க. நட்சத்திரம் என்பது வளர்ந்து கொண்டே இருக்கிறதுங்க. நீங்க இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்க ஒரு நட்சத்திரம் சொல்லி வச்சுக்கிறீங்க, புனர்வசம் தான் குருதசையில பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். குருதசையிலே இருக்கீங்களா? இல்ல. குருதசை முடிஞ்சோன்னா என்னங்க, அடுத்து சனி திசை வரும். சனி திசை முடிஞ்சோன்னா புதன் திசை வரும். அப்ப என்ன ஆகுங்க, புனர்வசம்னா புனர்வசத்துல வச்சு குருதசை முடிச்சோன்னா பூசத்துல வச்சு சனி திசை நடத்துதுன்னு அர்த்தம். அடுத்த ஆங்கிலத்துல வச்சு புதன் திசை நடத்துதுன்னு அர்த்தம். அடுத்த மகத்துல வச்சு கேது திசை நடத்துன்னு அதே நிறைய பேருக்கு தெரியுது. நம்ம என்ன செய்யலாம், அந்த நட்சத்திரத்தை வச்சு 26 வயசுல இல்ல 27 வயசுல 30 வயசுல கல்யாணம் பண்ணும்போது என்ன செய்யலாம், அந்த நட்சத்திரத்துக்கு போய் பொருத்தம் பார்த்துட்டு இருக்கோம். நீங்களே யோசிச்சு பாருங்க. இது எல்லா ஜோதிடர்களும் தெரிஞ்சிருக்கணும். தெரியலனாலும் இனிமே தெரிஞ்சுக்கிறேங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமில்ல. அவருக்கு நம்ம பிறப்பு நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு பிறக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுடைய நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க பொருத்தம் பாக்குறீங்க? அவங்க மாறக்கூடியது தானே. சின்ன வயசுல ஒரு நபர் குழந்தையா இருக்காரு, அப்படியே இருக்காரா? லக்ன பாவமே அதே மாதிரியா இருக்கா? சொல்றோம் இல்லையா, மாறாத ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாதுன்னு சொல்றோம். மாறாம இருக்கா? சின்ன வயசுல ஒருத்தன் நல்லா இருக்கிறான், என்ன செய்யறான், பின்னாடி கொடூரமா மாறுறானா? மாறலையா? லக்னமே மாறுது. நிறைய பேர் சொல்லுவாங்க லக்னம்லாம் மாறாதுங்க, விதி தலையெழுத்து எல்லாமே மாறக்கூடியது. இயற்கை என்பது 12 பாவங்களையும் மாற்றி கொடுக்கக்கூடியது. உன்னுடைய கேரக்டர், நீ நல்லவனா இருக்க, அப்படி திடீர்னு போலதாருனார அப்ப என்ன ஆகுது? மாறாத ஐயா மாறாது. அதுல ஒரு சில பேர் சொல்லணும் லக்னங்கிறதுலாம் பிரிக்கவே முடியாது, லக்னத்தை உடைக்கவே முடியாது, எல்லாமே மாறக்கூடியது.
12 பாவங்களும் மாறக்கூடியது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க. எதால்? கிரகங்களுடைய சுழற்சிகளால். கிரகங்களுடைய சுழற்சிகளுக்கு தகுந்தவாறு மாறக்கூடியது. தசாபுத்திகள் அந்தரங்களுக்கு தகுந்தவாறு மாறக்கூடியது. உங்களுடைய 27 நட்சத்திரங்களுடைய வேண்டுதலுக்கு தகுந்தவாறு நீங்க எங்கெல்லாம் போய் இருக்கீங்க. ஒரு ஊர்ல ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுறான், சிரமப்படுறான். இன்னொரு ஊருக்கு போனா நல்லா பாக்குறோம். ஒரு ஊர்ல நல்லா இருக்காரு, இன்னொரு ஊர்ல போய் கஷ்டப்படுறது பாக்குறோம். பாக்குறோமா பார்க்கலையா? பிரபஞ்ச சக்தி அச்சாம்ச ரேகாம்சத்துக்கு தகுந்தவாறு உடல் வாகு சரிங்களா, நிறம் மாறுது. ஆனா இயற்கையை பொறுத்தளவுல 12 பாவங்களாக இருக்கட்டும், 9 கிரகங்களா இருக்கட்டும், அதற்குரிய 27 நட்சத்திரங்களா இருக்கட்டும், நீங்க உட்பிரிவா பிரிச்சு 243 விதமா நீங்க பலன் பார்க்கறதா இருக்கட்டும், எந்த வித ஒரு முறையாக இருந்தாலுமே மனிதனை பொறுத்தளவுல எப்படி வேணாலும் மாறுவார். சொல்லுவார், நேத்து வரையும் ரொம்ப ஜாலியா தெரிஞ்சாருன்னா இன்னைக்கு கல்யாணம் பண்ணவன பாருங்க, ரொம்ப மனுஷன் எப்படி ஆயிட்டாரு, அப்புறம் எப்படி மாறுறாரு அவரு, அப்புறம் எப்படி இந்த பாட்டு சரியா வரும், மாறாத ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாதுன்னு எப்படி சரியா வரும் சொல்லுங்க. அப்ப லக்னமத்திலிருந்து மாறக்கூடியது பேச்சு பழைய மாதிரில அப்ப பேசலப்பா, முதல்ல நல்லா பேச மாட்டேன், ஏன் மாறுது? முதல்ல நல்ல மனசு இருந்துச்சுப்பா, ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன், விடனெல்லாம் ஹெல்ப்பே பண்ண மாட்டேன், ஏன் மாறுது? ஏன் மாறுது? அப்ப விதி என்பது நீங்க நினைக்கிற மாதிரி விதி என்பது மாற்ற முடியாதது இல்லை. விதி என்பது தலையெழுத்தே பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சா மாத்தலாம். அதுதான் உங்களுக்கு இந்த ஜோதிடருக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். நீங்க முழுமையாக படிக்கும் பொழுது இதுதான் உன்னுடைய கேரக்டர், மாத்து. உனக்கே தெரியுது இறக்க குணப்படுற, வீக்கா இருக்க, அப்ப மாறு. இப்ப மாறுறதுன்னா என்ன சார் செய்யறது? எனக்கு அந்த குணம் மாற மாட்டேங்குது, மாறு, மாத்திக்க. நீ உன்னையே தெரிஞ்சுக்க. இதனாலதான் நீ ஏமாந்துற, இதனாலதான் நீ சங்கடப்படுற, இதனாலதான் நீ துன்பப்படுற, இதனாலதான் நீ அடிமையா இருக்க. அப்ப நீ என்ன செய்யணும், எந்தெந்த காலகட்டங்கள்ல என்ன செய்யணும்? இந்த காலகட்டங்கள் வரும்போது எதுக்கு பாவம்னு பேர் வச்சிருக்காங்க? வேற பேரை வைக்க கூடாதா? பாவனை, பாவம் அப்படின்னா நடிப்பு. இந்த உலகத்துல நடிக்கத்தான் வந்திருக்கோம். அழுகிறோம், சிரிக்கிறோம், கதறோம், சந்தோஷமா இருக்கோம். எல்லா வித பாவங்களையும் அனுபவிச்சுட்டு தான் போறோம். வேதனை அனுபவிக்கிறோம், துன்பங்களை அனுபவிக்கிறோம், கஷ்டங்களை அனுபவிக்கிறோம், நோய் அனுபவிக்கிறோம், கடைசி காலத்துல மரணம்ங்கிறத அனுபவிச்சுட்டு தான் போறோம். ஒவ்வொரு பாவங்களையும் ஒரு பலன் இருக்கு, அவ்வளவுதான். அந்த பலனை உங்களால் மாற்ற முடியுமான்னா நிச்சயமா ஒரு ஜோதிடரால் மாற்ற முடியணும். அவர் தான் பிரம்மா, அவர் தான் வாழ்க்கை. அப்புறம் எதுக்கு ஜாதகம் சொல்றீங்க? அப்புறம் எப்படி நீங்க ஒரு ஜாதக கடத்தை உங்களால எப்படி கணிக்க முடியும்? எனக்கு இதுதான் தெரியுது, என்னுடைய வாழ்க்கையில இதுதான் இன்னைக்கு நடக்கும்னு தெரியுது. இன்றைக்கு என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு ஜோதிடர் எப்படி தசாபுத்திகள்ல நடக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்கள் சுக்கரதசை நடக்குதுன்னா 20 வருஷத்துக்குள்ள நடக்கும்னு சொல்றதா ஒரு ஜோதிட? அந்த 20 வருடத்துக்குள்ள எவ்வளவு புத்தி இருக்கு? 9 புத்திகள் இருக்கு. அந்த 9 புத்திக்குள்ள 9 அந்தரங்கள் இருக்கு. 9 அந்தரத்துக்குள்ள 9 சூட்சம் இருக்கு. அப்புறம் என்ன சொல்றோம்? பிராணாங்கிறோம், தர்பைங்கிறோம், என்னென்னமோ சொல்றோம். கோச்சாரம் இருக்கிறோம், சந்திரனுடைய சாரம் தனியா பார்க்கிறோம். அது போக நீங்க என்ன செய்ய பெயர்ச்சிங்கிற தனியா எக்ஸ்ட்ரா வேற, அதை வச்சு நம்ம என்ன சொல்றோம்? மக்களை இந்த ராசியெல்லாம், ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ மற்றதெல்லாம் சப்ஜெக்டா இருக்கு. மற்ற எல்லாத்துக்குமே சயின்ஸு, மேத்ஸு, சரிங்களா, எந்த வித பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எதுனாலுங்க, அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும், காமர்ஸா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒரு எஜுகேஷன் லிமிட் வச்சிருக்காங்க. ஜோதிடத்துக்கு மட்டும் அப்படி இல்லை, அதிகமா சம்பாதிக்கிறது ஜோதிடத்துல. ஆனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. காரணம் என்னன்னா 4 விஷயங்கள் தெரிஞ்சா போதும். ஒண்ணு குரு நல்லதை கொடுக்கும், சுக்கிரன் நல்லதை கொடுக்கும், ராகு கேது கெட்டதை கொடுக்கும், சனி கெட்டதை கொடுக்கும். இந்த 4 விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சா போதும், எல்லாருமே ஜோதிடர் தான். காரணம் என்ன? இது ஈஸி. இது வந்துச்சுன்னா சரி, இந்த ஏழரை சனி, இது கண்ட சனி, பொங்கு சனி, குரு நல்ல பறவை பாக்குறாரு, ராகு கேது கெட்ட பறவை பாக்குறாரு, மற்றதை பத்தி நமக்கு கவலை இல்லை. மேசனா புதனு ஒரே வார்த்தையை சொல்லிட்டே போயிரு. அப்ப அது கூட நம்ம என்னன்னா யாரோட சேர்றாங்கிறத பாக்குறதுல, ஒரு நல்லவன் கெட்டவனோட சேரும் பொழுது நல்லவன் கெட்டவனா மாறுறானா, இல்ல அந்த கெட்டவனை நல்லவனா மாத்துறானா? இப்ப இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு லக்ன நட்சத்திரம் ரைட்டு, ஓகே, நல்ல நட்சத்திரம் தான். இப்ப ஆண் சிங்க நட்சத்திரம் இருக்கு, பக்கத்துல இருக்க அது 2 நட்சத்திரம் பாத்தீங்கன்னா, ஒரு அவிட்டத்துல இருந்து நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு கேட்டை. அதனுடைய டிசிஷன் எப்படி இருக்கும்? அது டிசிஷன் எப்படி எடுக்கும்? எண்ணங்கள் பாத்தீங்கன்னா ஆண் சிங்கம் இல்ல பெண் சிங்கம் வச்சுக்குவோம். அது நட்சத்திரம் யாரு? மானு. அப்ப அதனுடைய தன்மை எப்படி வேலை செய்யும்? சரி, டிசைன் ஃபேக்டர் உப நட்சத்திரம், அவர் யாரு? அவர் பாத்தீங்கன்னா சரி
ஒரு பாம்பு நட்சத்திரம் வச்சுக்கிறோம், அவர் எப்படி வேலை செய்வார்? எந்தெந்த பாவங்களை தொடர்பு கொள்றார்? நீ என்னெல்லாம் நினைக்கிற, நான் என்னெல்லாம் என்னால கொடுக்க முடியும், நீ என்னெல்லாம் அனுபவிப்ப? நினைக்கிறது, கொடுக்கறது, அனுபவிக்கிறது. சரி ரைட்டு, இந்த மூணை மட்டும் பார்த்தா போதுமா? நான் தனிப்பட்ட முறையில் எப்படி கொடுப்பேன்? ஆண் சிங்கம் இல்லை, பெண் சிங்கம் இல்லாம என்னால் எப்படி எவ்வளவு கொடுக்க முடியும்? நான் 8ஆம் பாவத்தை தான் தொடர்பு கொண்டிருக்கேன். ஆனா 8ஆம் பாவம் நீ பார்க்கலதான் கெடுதலா இருக்கான். நான் அவனுக்கு வேற விதத்துக்கு நல்லது செய்யறப்பனா ஜாதத்துல இருந்து அதை பார்க்க தெரியும். மொத்தமா 8 கெட்டு போச்சுன்னு சொல்றதை விட சிரிச்சுக்கிட்டே வந்து உங்களை கழுத்து இருக்கிறானா, இல்ல முறைச்சுக்கிட்டே வந்து நன்மையை கொடுக்குறானா? எதிரி நினைக்கிறவன் நன்மையை கொடுக்குறான், நன்மை செய்வான்ங்கிறவன் என்ன செய்யறான்? முதுகுல குத்திட்டு போனான்னு சொல்றோம். பாக்குறோமா பாக்கலைங்களா? அப்ப ஜாதகம் என்பது கணிப்பதற்கு நிறைய நேரங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. 4 கிரகங்கள் போடும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஜாதகத்துல எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம், 30 நிமிஷம், 10 நிமிஷம் ஆக வேண்டியது. அப்புறம் எப்படி சார் நீங்க 15 ஜாதகம் ஒரு நாளைக்கு நேரம் ஆயிட்டு போட்டு ஒரு 10 ஜாதகம் டார்கெட் கொடுப்போம். சொல்லி வச்சு செய்யறது இல்லை. யாரு வேணாலும் வாங்க, யாரு வேணாலும் வாங்க, நான் லிங்க் அனுப்புறேன், ஜூம் லிங்க் அனுப்புறேன், நீங்க யாரு வேணாலும் வாங்க. நான் தான் ஹானஸ்டா உட்காந்து உங்களுடைய ஜாதகர் கேட்கணுங்க. என் பிள்ளைங்க, எங்க அப்பாங்க, என் தம்பிங்க. நான் ஜாதகம் பார்க்கும்போது பொதுவா சொல்றது, நீங்க இருக்கீங்களா, ஜாதகக்காரர் இருக்காரு, அவர் எங்க வேணா எடுத்துட்டு போட்டு எங்களை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆளுங்கிற போடும்போதே சொல்லுவேன், நெத்தியில எதுவும் தழும்பு இருக்கா, மண்டையில எதுவும் தையல் போட்டிருக்கா, சரிங்களா, மூச்சு விட முடியலையா, சரியா, வாயில தான் மூச்சு விடுறீங்களா, பல்லு உடஞ்சிருக்கா, சொல்ல முடியும். தொப்பா போட்டிருக்கா சொல்ல முடியும். அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கா சொல்ல முடியும். கால் வலி இருக்கா, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியலையா, வயசு 25 வயசு தான் ஆகுது, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியலையா, காலை பிடிச்சி இழுக்குதா, சொல்ல முடியும். இவ்வளவு விஷயங்கள் சொல்ல முடியும்னா ஆளை பார்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி போடாமையே ஒருத்தர் தப்பல உட்காந்துருந்தா நீங்க கண்ணாடி போட்டிருக்கணுமே அப்படின்னு சொன்னா, ஆமா சார் மடிச்சு வச்சிருக்கிற சொல்லக்கூடிய ஜாதகம். நான் பெருமைக்கு சொல்லல, யாராலையும் சொல்ல முடியாது. ஏன் சொல்றேன்னா, இதை வந்து அனுபவத்தின் ரீதியாக கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஜாதகங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் போட்டதுக்கு பின்னாடி ஒரு 10,000 ஜாதகங்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து இந்த ஜாதகத்தின் ரீதியாக என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, தினசரி ஒரு படிப்பினையை படிச்சுட்டு இருக்கோம். தினசரி ஒரு படிப்பினை 2 ஜாதகம் 3 ஜாதகம் போட்டோம்னா 3 விதமான படிப்பினைகளை கொடுக்கல, 243 விதமான விஷயங்களை கத்துக்கிறோம் ஒரு நாளைக்கு. ஓ, இந்த ஜாதகத்துல இப்படிதான் பார்க்கணும் இருக்கு, ஓ அனுஷம் இவரோட சேர்ந்தாரு, ரைட், ஓகே, இந்த பாவங்கள் வச்சிருக்காரு, நம்ம இதை கேட்டா எப்படி இருக்கும், கேட்டு பார்ப்போமே, கேட்டு பார்ப்போம் சார், சூப்பரா சார், கரெக்ட் சார், பக்காவா இருக்கு சார், என் கூட பயணம் செய்யற மாதிரி எப்படி சொல்றீங்க சார். அதுதான் ஜோதிடம், அதுதான் ஜாதகம். ஏதோ புதுசா வந்துட்டு நீங்க ஒரு முறைன்னு சொல்லி புதுசா கொண்டாடியல சார், கேஇ முறைன்ட்டு. என் பேர் தான் கே இளங்கோவன் தான். நான் என் பேர்ல தான் புவனசித்திர முறையில வந்து டாக்டரேட் வாங்கியிருக்கேன். அதனால ரிக்கார்டா சொல்ல முடியாதான் சொல்ல வரேன். நான் ரிக்கார்டா பணம் கொடுத்து டாக்டரேட் வாங்கலாம். 4 வருடங்கள் எங்களுக்கு கொரோனா பீரியட்ல 4 வருடங்கள் எங்களுக்கு ஆராய்ச்சி கட்டுரை கொடுத்து தான் கொடுத்தாங்க, சும்மா கொடுக்கல. எல்லாருக்குமே தெரியும், எங்க பேஜ்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாம் சிரமப்பட்டு தான் டாக்டரேட் பட்டம் வாங்கணும், சரிங்களா. டாக்டர் பட்டங்கிறது ஒரு அங்கீகாரம் தான் ஒழிய அதன் ரீதியாக நாங்க பெரிய ஜோதிடர்னு சொல்லிக்கல. ஒருவேளை நல்லா படிச்சவங்க, டிகிரி படிச்சவங்க மட்டும்தான் ஜோதிடம் சொல்லணும் மாதிரி ஒரு லெவல் வந்துச்சுன்னு வச்சுக்கிறேங்க. அன்னைக்கு நம்ம வந்துட்டு ஓ அந்த எஜுகேஷன்ல நமக்கு இல்லாம போயிருமே அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த இதை நம்ம படிக்கிற ஒழிய இயல்பா வந்து பாத்தீங்கன்னா இயற்கைங்கிறது கொடுக்குங்க. ஒரு நல்ல ஜோதிடர்களுக்கு நிறைய விஷயங்களை இயற்கை கொடுக்கும். நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு பின்னாடி வைக்கக்கூடிய சாப்பாடுக்கு முன்னாடியே ஏன் ஊறுகாய் வைக்கிறேன் இப்ப சொல்ல, நான் 2014 சொல்லிட்டேன். அதுதான் அமிர்தம் சொல்றேன், உப்பத்தான் அமிர்தம் சொல்றேன். கடல்ல கிடைக்கிறது தான் அமிர்தம் சொன்னாங்க. ஆனா எல்லாரும் நம்மளோட வார்த்தை முறை இருந்துச்சு, அமிர்தம்னா இனிப்பு தானே அப்படின்னு தான் இருந்துச்சு, அமிர்தமா இருக்கடா அப்படின்ட்டு. ஆனா அமிர்தங்கிறது என்ன சொன்னாங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 2015 டிவிடிலே போட்டேன். இனிப்பாக இருந்தாலும் உப்பு சேர்த்தா தான் அவங்களுக்கு அந்த சுவை கிடைக்கும்ன்றத சொல்லிட்டேன். அதனாலதான் முதலாக கடைசியா சாப்பிடக்கூடிய தயிருக்கு முன்னாடியே போடுவாங்க. என்ன போடுவாங்க, தயிர்ல தான் என்ன செய்வோம், உப்பை போடுவோம். ஊறுகாய் முன்னாடி வைப்போம். ஊறுகாய்ங்கிறது என்ன சொல்றோம், ஊரோட நட்சத்திரம், சுக்கரோட நட்சத்திரம். அதனாலதான் 2ஆம் வீட்டுல சுக்கரன் இருந்தா புளிப்பு சுவை. அதுல என்ன செய்யும், ஊறுகாய் வைப்போம். ஊரோட நட்சத்திரம் ஊறுகாய் வைக்கும்போது என்ன செய்யும், எச்சி ஒரு உமிழ் நீர் ஒரு உணவை உண்ணும் பொழுது உமிழ்நீரோட உள்ள போகும்பொழுதுதான் லெனின் பெப்சின்ங்கிற ஒரு வேதிப்பொருள் உருவாகி அதன் ரீதியாக என்ன செய்யும், உணவை சிதைத்து அடுத்து எனர்ஜி ஆகும். சரிங்களா. ஏன்னா இறப்பைக்கும் மண்ணீரலுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரிமையா சொல்றோம். டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் எடுத்தோம்னு என்ன செய்யறாரு, முகத்தை தான் பாக்குறாரு, கண்ணை பாக்குறாரு. கண்ணை எதனால பாக்குறாரு, கல்லீரலையும் கணையும் பித்தப்பையில ஏதாவது பிரச்சனை இருந்தா இந்த கண்ணு காமிக்கும். கண்ணுல வந்து கட்டி வர்றது, கண்ணு சிறந்து இருக்கிறது,
கல் அடிக்கடி எரிச்சு விடுறா எங்க ப்ராப்ளம்னு அர்த்தம், கல்லீரலையும் கணையம் பித்தப்பையிலையும் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதனால கண்ணை பார்க்கறது. அடுத்து என்ன செய்யணும், இந்த உதடு. இந்த உதடுன்னு என்ன சொல்லணும், உதட்டுல ஏதாவது வெடிப்பு ஏற்படுறதுன்னா, உதட்டுல எரிச்சல் அடிக்கடி ஏற்படுது, உதடு ரொம்ப ட்ரையா இருக்குன்னா எங்க பிரச்சனை, மண்ணீரிலையும் இறப்பையிலையும் பிரச்சனை நடக்கும். அடுத்து வேற எங்க இருக்கீங்க, காதுன்னு ஒரு பகுதி இருக்கு. காதுல இந்த காது பகுதி பாருங்க, இந்த காதுல அடிக்கடி சீல் வலிக்கிறது, காதுல அடிக்கடி ஏதாவது உங்களுக்கு ஒரு 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 ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது வர்றது, இந்த மாதிரி டேங்க் ஏதாவது ஒரு அரித்தல் மாதிரி வர்றது, இல்ல இந்த மாதிரி சீல் வலிதான் என்ன அர்த்தம், சிறுநீரகத்திலையும் சிறுநீரக பையிலையும் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அடுத்துங்க இந்த மூக்குல அடிக்கடி அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கிறேன், மூச்சு ரொம்ப திணறலாம் வச்சுக்கிறேன், இந்த மூக்கை பாருங்க நுரையீரல் சேஃப்ல இருக்கும். அப்ப மூக்குல அடிக்கடி ஏதாவது பிரச்சனைனா எங்கெங்க பிரச்சனை, உங்க உடல்ல நுரையீரலையும் பெருங்குடல்லையும் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அடுத்துங்க நாக்குங்க, நாக்க பாருங்க, கலரை பாருங்க, இதயத்தினுடைய கலர். நாக்குல யாருக்காவது வெடிப்பு அடிக்கடி ஏதாவது நாக்குல வந்து சுண்டுனுங்குதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இதயத்திலையும் சிறுகுடல்லையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அர்த்தம். ஏன்னா இதயமும் சிறுகுடலும் வந்து உடல்ல சூரியனுடைய நட்சத்திரம், அதுல பர்டிகுலர் கார்த்திகையுடைய நட்சத்திரம். கார்த்திகையுடைய நட்சத்திரம் நெருப்பு நட்சத்திரம், ரெண்டுமே நெருப்பு கிரகம் சொல்லுவாங்க. ஏன்னா இதயங்கிறது என்ன செய்யும், ரத்தத்தை வந்து என்ன செய்யும், பம்ப் பண்ணி வேலை செய்யும். அதே மாதிரி சிறுகுடலுடைய வேலை என்ன, நீங்க 0 டிகிரில சாப்பிட்ற ஐஸ்கிரீம் இருந்தா கூட 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டா மாத்தி அதை சத்தியாக்கக்கூடிய சக்தி யாருக்கு, சிறுகுடலுக்கு உள்ளது. இந்த மாதிரி ஒண்ணுக்குமே பாத்தீங்கன்னா அதனுடைய ரிஃப்ளெக்ட் முகத்துல தெரியும். அதனால என்ன சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்பாங்க. 12 பாவங்களை தான் நம்ம என்ன செய்யறோம், 12 உறுப்புகளை கொண்டாந்துருக்கோம். இதயம் பிரிக்காடியம் சரிங்களா, ட்ரிபிள் வார்ம் மாதிரி கிட்டத்தட்ட ஒன்றுக்குமே பார்த்தீங்கன்னா 12 விதமான உறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன 12 உறுப்புகளையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான உறுப்புகள் இந்த உடலை இயக்கக்கூடியது. இதேதான் நம்ம 12 பாவங்களை வச்சுட்டு என்ன செய்யறோம், அந்த 12 பாவங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அது நின்ற உபநட்சத்திரம், அதன் ரீதியாக உள்ள பிரிக்கக்கூடிய உபநட்சத்திரம், அதை 3 விதமாக பிரிச்சு கிட்டத்தட்ட 243 விதமாக நம்ம பலன் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க யாரும் என்னை பார்த்து பொறாமப்பட தேவையில்லை, எனக்கு சீனியர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுக்காக என்னடா இவனுக்கு மட்டும் அப்படிங்கிற நினைக்க வேண்டாம். தயவு செய்து சொல்ற விஷயங்கள்ல உண்மை இருந்தா ஏத்துக்கிறீங்க, எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் உண்மை இருந்தா ஏத்துக்கிறீங்க. நீங்களும் போட்டு பாருங்க, தாராளமா வந்துட்டு நீங்களும் அதே மெத்தட்ல பலன் சொல்லுங்க. சார் நான் வந்து நீங்க எப்படி சார் சொல்ல போச்சுன்னா யாரும் நான் சொல்ல மாட்டோம். காரணம் என்னன்னா, எந்த ஒரு நபர் வந்தாலும் அந்த நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடர் பார்க்கறவுடைய கடமை. அப்போ ஒரு நல்ல ஜோதிடர் வந்து நல்ல ஜோதிடம் பாக்குறாருன்னா யாரு சொல்லணும், ஜாதகம் பார்க்க வரவங்க சொல்லணும். அப்ப ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நம்ம திருப்தியா சொல்றதுக்கு தான் இந்த முறை நான் இவ்வளவு தூரம் விளக்கணும் இல்லையா. நான் சம்பாதிச்சிட்டேன் சார், எனக்கு என்ன சார் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு நல்ல வீடு இருக்கு சார், நல்ல இடம் இருக்கு சார், நல்லபடிய லைஃப்ல செட்டில் ஆயிட்டேன் சார், அதனால வந்து எதுக்கு சார் நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து இருந்திருந்தேன். நான் இப்பவுமே உட்காந்துட்டு வெறும் ஜாதகம் மட்டும் பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம். ஜாதகம் மட்டும் பார்த்துட்டு நான் லைஃப்ல நான் செட்டில் ஆகிட்டே இருக்கலாம். நீங்க சும்மா சிம்பிளா போனா கூட ஒரு நாளைக்கு 10,000, 15,000, 20,000 சம்பாதிக்கலாம். நான் ப்ராப்பரா இன்கம் டாக்ஸியா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா இன்கம் டாக்ஸியா வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 லட்சத்துல இருந்து 19 லட்சம் ரூபாய்க்கு இன்கம் டாக்ஸியா கட்டுறேன். அப்படின்னா பாத்துக்கிறேன், எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போகாம எல்லாம் போய் 18 லட்சம் ரூபாய் கட்டுறேன்னா பாத்துக்கிறேன், இன்கம் பாத்துக்கிறேன். அப்ப நம்ம அதே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. சொல்லி கொடுக்கறதுக்கு வெறும் திரும்ப இருக்கு நான் இறங்கி 3000 ரூபாய்க்கு தரணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு ஜாதகத்துக்கு இப்போ மினிமம் நான் வந்து நல்லா பாக்குறதுக்கு நல்லானா இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டா சொல்லணும்னா 20,000 வரையும் வாங்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, 20,000 வரையும் வாங்குறேன். இல்ல சார் ஓரளவுக்காவது பரவாயில்லாம சொல்லுங்க சார், முக்கியமான விஷயங்கள் மட்டும் எனக்கு இதெல்லாம் கொடுத்தா போதும் சார், 10,000 வாங்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சிரமமா இருக்கு சார், 5,000, 3,000 மினிமம் 3,000 வரையும் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க. சராசரியா ஒரு நாளைக்கு எப்படி போனாலும் மினிமம் சராசரியா 10 ரூபாய் குறையாம சம்பாதிச்சிட்டு இருக்கேன். ஒரு மனிதன் அதுக்கு மேல என்னங்க செய்ய முடியும்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, அந்த வாய்ப்பு நான் என்ன சொன்னேன்னா, பழைய மாதிரி நான் இல்லைங்க, அதே ஒத்துக்கிறேன்னா எனக்கு பழைய தெரிஞ்சதுதான் நான் சொன்னேன். பழைய தெரியுமா, நான் ஏன் இப்ப சொல்றேன் 2 வேறங்க, 4 வேறங்க, 6 வேற, 10 வேற, நான் ஏன் அழுத்தி சொல்ல முடியும்னா பலன்கள் வேற. நம்ம பொதுவா சொல்றோம் 2 நாள் அறுபத்தினா பணம் கிடைக்கும், இல்ல 3, 7, 11 1 இல்ல, 8 வேற, 12 வேற. 12ங்கிறது வேற, 8 வேற, 4 வேற. அதான் சொன்னேன், கடல் தண்ணி வேற, சாக்கடை வேற, நல்ல தண்ணி வேற. இது எப்படி ஒன்னா சொல்ல முடியும், எப்படி ஒன்னா சொல்ல முடியும்? விவசாயம் பண்ணக்கூடிய நிலம் வேற, சரிங்களா, தரிசு நிலம் வேற,
மலைப்பகுதி ஒன்றுமே வெவ்வேறு தன்மையுடையது. அந்த வெவ்வேறு தன்மையுடையது நீங்க ஒண்ணு நினைச்சீங்கன்னா சரி, நீங்க திரும்ப திரும்ப பேருக்கு கேட்பீங்கிற முறையில் என்ன செய்யணும், சரி தவறு செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். படிங்க, படிக்கும் பொழுது அப்பீல் பண்ணி பாருங்க. அப்பீல் பண்ணும்போது இது எதை சொல்றாரு, அதை சொல்லும் பொழுது கரெக்டா வருதான்னு பாருங்க. 2ஆம் பாவத்துல போய் 6ஆம் பாவம் தொடர்பு கொண்டுச்சுன்னா உழைச்சுக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். பணத்துக்காக உழைப்புங்கிறது வேற, கையில் உள்ள பணம் என்பது வேற. 2ஆம் பாவத்துல 2ஆம் பாவம் தான் கையில பணம் வச்சிருக்கான்னு அர்த்தம். 6ஆம் பாவம் என்ன செய்யுது, அங்கேயே கொடுத்துருச்சு. அப்ப அதே நான் உழைச்சிட்டே இருக்கணும் சார், அதான் விதியா? அதைத்தான் நான் சொன்னேன், எல்லாவற்றையும் மாற்ற முடியும். நல்ல ஜோதிடர் இருந்தா நீங்க எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அதனாலதான் இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தளவுல பஞ்சபூதங்களையும் நீங்க படிக்கிறீங்க. 4 பூதங்களை நீங்க படிச்சா 5வது பூதமாகிய ஆகாய தத்துவம் வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க ஜோதிடம் சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த நேரத்துல நம்ம என்ன சொல்லலாங்கிறத நிச்சயமா அந்த 5ஆம் பூதமாகிய ஆகாய தத்துவம் உங்களுக்கு உதவி செய்யும். அதனால நான் என்ன சொல்றேன், ஒரு நல்ல ஜோதிடர் வந்து 4 பூதங்கள் மட்டும் இல்ல, 5 பூதங்களுமே தெரிஞ்சிருக்கணும். 5 பூதங்களும் இருந்தா மட்டும்தான் நீங்க நல்ல ஜோதிடரா இருக்கும். நான் மனப்பூர்வமா சொல்றேன், மனப்பூர்வமா சொல்லி கொடுக்கறது ரெடியா இருக்கேன். நீங்க வந்து வகுப்புகள் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா சொல்லுங்க. சாஃப்ட்வேருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளுகள்ல, ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்தது வந்து இறந்துட்டாரு. இருந்தாலும் புதியதாக ஒரு சாஃப்ட்வேர் பண்ணியிருக்கோம். இன்னுமே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு நட்சத்திரம் போயிட்டு இருக்கும்போது கெட்ட நட்சத்திரமா இருந்தா நேரடியா பாக்குறது மாதிரி ஒரு 9 நாள் மட்டும்தான் வச்சிருக்கோம். அது கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் ஆக்குறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அது போக வந்து நிறைய மாணவர்கள் வரும்போது சாஃப்ட்வேர் நம்ம கம்மியாகவும் கொடுக்கலாம். வர்ற காலங்கள்ல நிறைய மாணவர்கள் வந்தாலும் கம்மியாகவும் கொடுக்கலாம். அதனால வந்துட்டு அந்த வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால பயன்படுத்திக்கிறேங்க. முடிஞ்ச மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அறிவியல் பூர்வமாக தான் சொல்றேன். ஒரு ஜாதகம் நேரடியாக ஒருத்தருக்கு ஜாதகம் போடும் பொழுது என்னெல்லாம் பலன் சொல்றேன் அப்படிங்கிறத நான் அடுத்த இதுல போடுறேன். தயவு செய்து இத ஒரு அறிவியல் பூர்வமான உங்க சகோதரராகவோ இல்ல உங்க என்ன வேணா நினைச்சுக்கிறது, தம்பியா நினைச்சாலும் சரி, அண்ணனா நினைச்சாலும் சரி, சகோதரன் நினைச்சாலும் சரி, உறவினர் நினைச்சாலும் சரி, இல்ல பகைவனா நினைச்சா கூட சரிதாங்க. நான் சொல்றேன் இந்த கருத்துக்களை என்னை பார்க்கறதுக்கு உங்களுக்கு முகம் சங்கடமா இருந்தா கூட என்னுடைய ஆடியோ கூட நீங்க கேட்டுக்கிட்டு அதுல உண்மை இருந்தா நீங்க அதை படிச்சுக்கிறீங்க. ஏன்னா இப்பெல்லாம் வந்து நேரடியா வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எல்லாமே ஜூம் கிளாஸ்ல தான் கொடுப்போம். இப்போ ஜூம் கிளாஸ்ங்கிற பொழுது முன்னாடியே உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிடும். நீங்க அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா தினசரி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கு. அப்ப தினசரி வகுப்புகள் எடுக்கிறதுனால நீங்க ஏதாவது ஒரு பேஜ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இது ஒரு முறை, கேஇ முறைங்கிறது ஒரு முறை. நிச்சயமாக அடுத்த ஆண்டுக்குள்ள நான் இன்னைக்கே சேலஞ்சே சொல்றேன், அடுத்த ஆண்டுக்குள்ள நிச்சயமாக நான் இருக்கணும் இல்லையா, நிச்சயமாக சிறப்பாக கொண்டு போகும். காரணம் என்னன்னா, ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் கொடுக்கும் பொழுது யாரும் மூலமாகவே என்ன செய்யும்னா அது பரவிக்கிட்டு தான் இருக்கு. 1973 இறந்த ஐயா கேபி அவர்களுக்கு நாங்க 2014-15 வந்து நாங்க வேற பெரிய பெரிய லெவல்ல கொண்டுட்டு போகலையா சொல்லுங்க. அது மாதிரி ஒரு முறைன்னு சொல்லி புதுசா வரும்போது அடுத்த லெவல் போறதுக்கு வந்து யாரோ இயற்கை வந்து அதை கண்டிப்பா படைச்சிருக்கும். ஒரு கட்சியை வந்து எம்ஜிஆர் தான் இருந்தாரு, எம்ஜிஆர் இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு காலத்துல அடுத்த ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதா பின்னாடி கட்சி இல்லைங்கிற இடத்துல இன்னைக்கு எடப்பாடி இருக்காரு. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை ஏதோ ஒரு ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது விஷயங்களை கொடுக்கும். அதனால நம்ம வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே விதிக்கப்பட்ட விதியா இருந்தாலும் ஒரு ஜோதிட பொறுத்துல என்ன சொல்லுவோம், நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கரெக்டா இருக்கும். அதனால அனைத்து ஜாதகம் பார்க்குற, ஜாதகம் படிக்கிற, இல்ல ஜாதகம் சொல்லி கொண்டிருக்கிற அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய தாழ்வான வேண்டுகோள், நீங்க வகுப்புகளை பயன்படுத்திக்கிறீங்க. திருப்தி இருந்தா மட்டும் பணம் கட்டு. திருப்தி இருந்தா தான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வகுப்புகள் சான்றிதழ் வகுப்புகள் நிறைய கொடுக்கும்போது ஒவ்வொரு மனத்து கொடுக்குறேன். நீ கூட அது 2 முறையா கூட மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை வந்து என்ன சொல்றேன்னா வந்து அட்டன் பண்ணுங்க. அப்படியே தள்ளியே நிக்க வேண்டாம். ஒரு சில பேரோட குடியிலேயே நிக்க வேண்டாம். நான் சொல்றது எதுக்காக சொல்றேன்னா, குரூப்னு பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் இருக்கீங்க. அந்த குரூப்புக்குள்ள பாத்தீங்கன்னா அவர் சொல்றது மட்டும்தான், அவங்க சொல்றது, அவங்க வேண்டிக்கிறது மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த பாக்குறேன். ஒரு சில குரூப்புகள்லாம் பாக்குறேன். ஏன் சார் ஏன்னா அவங்க சொல்றது கேட்டு போற மாதிரி இருக்கு. அதனால அதுல வந்து கொஞ்சம் விடுபட்டு ஜோதிடம் வந்து பழைய மாதிரி இல்லை. இப்ப நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகுது. காரணம் என்னன்னா, நாங்க 2013-14 பார்க்கல எதுவுமே இல்லைங்க, ஒன்லி யூடியூப் மட்டும்தான் இருந்தது. அப்படி இல்லை, நிறைய விஷயங்கள் அப்டேட் இருக்கனால பயன்படுத்திக்கிறீங்க. நன்றிங்க, வணக்கம்ங்க.